அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் மோபாலி விவசாயி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தோட்டம் தாங்க பார்க்க போகிறோம். அதில் கத்திரிக்காய் தோட்டத்தில் என்ன ரகம் பயிர் வச்சிருக்காங்க, என்ன ரகம் இருக்குது, அதன் பயன் என்ன, அதன் தீமை என்ன, எத்தனை நாளில் அறுவடைக்கு வரும், எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய், உஜாலா, முள்ளு கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உஜாலா கத்திரிக்காய் தாங்க பயிரிட்டுருவோம். கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 3 மாதத்துலேருந்து 1.5 வருடம் வரைக்கும் அறுவடை செய்வாங்க. தண்ணீர் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை இல்லை நிலத்திற்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் பாய்ச்சலாங்க. இப்போ பூச்சிக்கொல்லியும் அதிகமாக வருங்க கத்திரிக்காய் செடியில். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் சாப்பிட்டா என்ன பயன் சொல்ல போகிறாங்க. கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து, பொட்டாசியம் 2 இருக்கிறதுனால கத்திரிக்காய் நிறைய பயன் தருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்க கொழுப்பை குறைக்க கத்திரிக்காய் உதவுங்க. ரத்த சோகை ஏற்படுத்துங்க கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால ரத்த ஓட்டம் கம்மியாகும். மூலத்திற்கு கத்திரிக்காய் சாப்பிடுவது நல்லது இல்லைங்க. ஆனால் கத்திரிக்காய் அரைச்சி வீக்கமோ ஏற்பட்டால் அரைச்சி போட்டால் கத்திரிக்காய் நல்லா வீக்கத்தை குறைக்குங்க. கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் இருக்கிறதுனால சிகரெட் புகையிலை பிடிக்கிறத தடுக்கலாங்க. இயற்கையான முறையில் நிக்கோட்டின் இருப்பதுனால எந்த தீங்கையும் ஏற்படுத்தாதுங்க கத்திரிக்காய். அதுவே பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தை உருவாகுங்க. நிக்கோட்டின் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் உண்பது நல்லதுங்க. ஆனால் அடிமைத்தனம் என்பது தீமை தாங்க. அளவோடு சாப்பிடுங்க கத்திரிக்காய்.